86 லாஸ்ட் டிசம்பர் நாங்கள் துபாயில் ப்ரோக்ராம் போனபோது எங்கிட்ட ஃபஸ்ட் இன்டர்வியூ இதில் தான் கேட்டாங்க, எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? இப்போ நான் சொன்னேன், சொல்லியிருக்காரு ஒரு டைரக்டர் என்னை கூப்பிடுறேன்னு. சினிமா நம்ப முடியாது, கூப்பிடுவாங்களா இல்லையா தெரியாது. அது அந்த இன்டர்வியூ தான் சார். இன்னொரு முக்கியமான மீம் சார், நீங்க அழுதீங்கன்னா நாங்க கூட அழறோம், நீங்க சிரிச்சா நாங்க கூட சிரிக்கிறோம். How do you transfer that emotion to us? அது நான் I don't know, there is no answer. சொல்ல தெரியல. That is why that standing ovation sir. ஐயோ, ஏன்னா அது அவ்வளோ அழகா அவ்வளோ இயல்பா அப்படியே எங்ககிட்ட வந்து சேர்ந்துரு. நீங்க அழுதா நாங்க கூட அழறோம், நீங்க சிரிச்சா நாங்க கூட சிரிக்கிறோம். and that makes you that most phenomenal actor. மீண்டும் ஜெயராம் சாருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் everybody. So one last one sir. favorites in one frame. எனக்கும் ரொம்ப லக்கு. மோகன் சார் கூட இப்போ ரீசெண்டாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் விஜய் சார் கூட ஆல்ரெடி நடிச்சாச்சு. ஸ்டில் அவர் புது படத்துல நான் இருக்கேன் கூட. சூப்பர் சார். எப்படி வந்துட்டு இருக்கு சார் படம் கோட்? இல்லை, நான் படம் பார்த்ததில்லை, இனிமேல் தான் பார்க்கணும். அப்டேட் கொடுக்க மாட்டாராமா, எப்படி சொன்னார் பாத்தீங்களா? சார் நீங்க போங்க. நான் போவா? ஆமா, முக்கியமான விஷயம் பண்ணல, போங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன் சார், நீங்க ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பேசுங்க. சரி. ஆளுக்கு ஒரு வாய்ஸ். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் இது கடிதம் இல்லை கடிதம்னே வச்சுக்கலாம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அது அப்படியே பாட்டாவே பாடிடவா? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஓ, ஜெரம் சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் வாய்ஸ்னு? ஃபர்ஸ்ட்டை கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸை சேர்த்து பண்ணியிருக்கேன். ஆடட் அட்வான்டேஜா? கமல் சார்கிட்டே நான் பண்ணி காட்டியிருக்கேன். வெரி ஓல்டு ஒன், நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். கடிதம். இது கமல் சாருக்கு பதிலாக அந்த குணால ரஜினி சார் பண்ணியது. இந்த கண்மணி 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 அன்போடு காதலன் போ. Thank you. சூப்பர். Thank you sir, thank you.